வெல்கம் பேக் மக்களே. யூ ஆர் லிஸ்னிங் டு குட்டி ஸ்டோரி வித் மீ சதீஷ், எபிசோட் 58. இன்றைக்கி புத்தர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தான் நம்ம ஸ்டோரி ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். புத்தர் சில வருஷங்கள் கௌஷம்பி அப்படிங்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசிக்கு புத்தரை பிடிக்கவே பிடிக்காது. அவரை கோவப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை எப்பவுமே பண்ணிகிட்டே இருப்பாங்க. புத்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய டிசைபிள்ஸ், அதாவது சீடர்களுக்கு இதை பிடிக்கவே இல்லை. புத்தர்கிட்ட நிறைய தடவை சொல்கிறாங்க, நம்ம இந்த நாட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் கேட்குறாரு, இந்த நாட்டை விட்டுட்டு வேறு எங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. வேறு நாட்டுக்கு போய் அந்த நாட்டிலும் இதே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது, மீண்டும் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சீடர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. பட் அது நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கும்பொழுது நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தில் எது தப்பாக இருக்கோ, அதாவது அந்த இடத்துல எது தப்பாக இருக்கோ அதை மாற்ற தான் முயற்சி செய்யணுமே தவிர, இதை தவிர்த்துட்டு நம்ம வேற ஒரு இடம் மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு நிலையாக இருக்காது. இதே மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்தோடாமல் அதை எப்படி நேர்மையாகவும் ஒரு உண்மைத்தன்மையோடு ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கு புத்தர் ஒரு பாடம் புகட்டுறாரு. இதே மாதிரி ஒரு நாள் புத்தர் மற்றும் சீடர்கள்லாம் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணிருக்காங்க. பயணம் பண்ணிருக்கும் போது ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் மரத்தடி நிழலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அஸ்ட்ராலஜர் வராது, அதாவது ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க வராங்க. வந்துட்டு புத்தருடைய முகத்தை பார்த்துட்டு, நான் உங்கள் முகத்தை பார்த்தே ஒரு ஜோசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன தான் சொல்கிறீங்களே, கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரும் கேட்குறாரு. அப்போது அந்த அஸ்ட்ராலஜர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சட்டத்துக்கு எதிர்மறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சீடர்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஆனால் புத்தர் ரொம்ப காமாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு. அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே புத்தருக்கு ரிலேட்டிவாக கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. கடைசியில் புத்தர் அந்த அஸ்ட்ராலஜருக்கு ஒரு பொருளை கிஃப்டாக கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சீடர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு புத்தர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் என்னை பற்றி சொன்ன நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். அவருடைய எக்ஸ்டர்னல் லுக், என்னோடய வெளி தோற்றத்தை வச்சு மட்டும்தான் கணிச்சு சொல்கிறாரே தவிர, என்னுடைய இன்னர் எபிலிட்டி டு கண்ட்ரோல் ஆல் தி நெகட்டிவ் திங்ஸ் அவருக்கு தெரியல. என்னோடய இன்னர் எபிலிட்டி மூலியமாக தான் அவர் சொல்லக்கூடிய எல்லா நெகட்டிவ் திங்ஸையும் நான் பாசிட்டிவாக வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். மற்றவங்க நம்மளை எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட நாம் நம்மளை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2 ஸ்டோரி மாடலும் கண்டிப்பாக உங்கள் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்புகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்கன்னா என்னுடைய பல எபிசோட்ஸும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சதீஷ் வெங்கடாச்சலம்.